ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் நம்ம எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் ஓட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 3 என்ன பார்க்க போகிறோம்னா ரிமைண்டர் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது மீதி கிடைக்கக்கூடிய எண்களை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி சொல்யூஷன் கொண்டு வரது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்ட் 3 பண்ணும்போது. ஸோ பார்ட் 1 and 2 பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டால் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டால் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கும்போது நம்ம 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எல்சிஎம்லையும் கேட்கலாம், ஹெச்சிஎஃப்லையும் 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது என்னென்னா எல்சிஎம் பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்சிஎம் இருக்கிற கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா இல்லை ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிற ஹெச்சிஎஃப்ல இருக்க 4 டைப்ஸை வந்து நம்ம அடுத்த சீசனில் பார்க்கலாம், செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா இல்லை ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா அப்படிங்கிறது. ஏன்னா நேற்று பண்ணியிருந்த வீடியோவில் கூட, பார்ட் 2ல் பண்ணியிருந்த வீடியோவில் கூட சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லை பிக்கஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஏன் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லை ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நான் டைப்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ இந்த வீடியோலேயே நம்ம உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ள போகலாம். டைப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்சிஎம்மில் அப்படி பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து டைப் 1 அப்படிங்கிறது நம்ம நேரத்தே பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆனால் பட் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். பட் மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அதுக்காக நான் இன்னும் டீப்பாக வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்கலாம். ஸோ என்ன மாதிரியான கான்செப்ட் கொடுத்தா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இது ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். டைப் 1 பாருங்கள். எக்ஸ், ஒய் மற்றும் Z ஆகியவற்றால் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா கொஸ்டின்ஸ் மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டினில் தான் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே ஒளிஞ்சிருக்கு. சரிங்களா? நம்ம என்ன கான்செப்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் படிக்க போகிற கொஸ்டின் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், எக்ஸ், ஒய் மற்றும் Z ஆகியவற்றால் வகுப்படும். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா எக்ஸு, ஒய், Z. ஸோ இந்த எண்களை வச்சு நம்ம வகுக்க போகிறோம். புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போது ஒரு எண் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. 45ன்னு ஒரு எண் இருக்குது. இப்போது 45 எக்ஸால் வகுக்க போகிறோம், 45 ஒய்யால் வகுக்க போகிறோம், 45 Z வகுக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு மீனிங் என்னென்னு பாருங்கள். எக்ஸ், ஒய் மற்றும் Z ஆகியவற்றால் இந்த எண்களால் வகுப்படும். சரிங்களா? ஸோ இந்த எண்களால் வகுக்க போகிறோம், வகுப்படும் இல்லை வகுக்கப்படும். சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தையை தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஸோ வகுக்கப்படும் கொடுத்தனாலும் சரி, வகுப்படும். சரிங்களா? வகுக்கப்படும் போது கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 எண்களாலும் எக்ஸாக்டாக வகுப்படக்கூடிய ஒரு எண்ணை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எண் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இங்கே 45 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை அப்படி கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ ஏதாவது ஒரு எண், ஸோ நம்பர் எண் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த எண்ணை வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 6, 9 மற்றும் 12 ஆகியவற்றால் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க. சரிங்களா? ஸோ இந்த 3 எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 எண்களுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணால் தானே ஒரு எண் மட்டும்தானே வகுப்படும். ஸோ அப்போ நம்ம எப்பயுமே ஸோ எல்சிஎம்னா என்ன? ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3க்கும் காமனாக இருக்கிற மல்டிபிள். ஸோ நீங்கள் பார்ட் 1ல் பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி எல்சிஎம்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ பேசிக் நம்ம இன்னும் சொல்ல விரும்பல. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ 6, 9 மற்றும் 12, 6, 9 மற்றும் 12 ஆகியவற்றால் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு 3க்கும் காமனாக இருக்கிற ஒரு எண் மட்டும் தானே வகுப்படும். ஸோ அந்த மிகச்சிறிய எண் எது அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 6, 9 and 12. ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3ஆல் நம்ம இது பண்ணலாம் இல்லையா? 2, 3, 6, 3 × 3 9, 4 × 3 2. ஸோ எகைன் நம்ம வந்து 2ஆல் பண்ணுவோம். ஸோ
2 1 3 and 2. ஸோ இதுக்கு மேலே ஃபேக்டர் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 into 2 6, 6 into 1 6, 6 into 3 18, 18 into 2 36. ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து 36 அப்படின்னு கிடைச்சிது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த 3 எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. சரிங்களா? ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது பேசிக் கொஷின் இது. சரிங்களா? 36 எப்படி 36 அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ இப்போ நீங்கள் கொஸ்டின் வச்சு செக் பண்ணுங்கள். 36 அப்படிங்கிற எண்ணு தான் மிகச்சிறிய எண் வந்து இந்த 3 எண்களாலேயும் வகுப்படும், எக்ஸாக்டாக வகுப்படும், மீதி இல்லாமல் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ 6ஆல் வகுங்க. 6 into 6 36 வந்துருச்சுங்களா? இப்போது 36 9ஆல் வகுத்து பாருங்கள், என்ன கிடைக்கும்? 4 இல்லையா? மீதியின்றி வகுப்படுது. அதே போல் 36 12ஆல் வகுங்க, என்ன கிடச்சிருக்கு? 3. ஸோ இந்த 3 எண்களாலேயுமே 6 9 12, ஸோ இந்த 3 எண்களாலேயுமே கரெக்டாக வகுப்படுது. சரிங்களா? ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ 36 அப்படிங்கிறது தான் இந்த எண்களால் வகுப்படக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள். சரிங்களா? ஸோ வேறு என்ன எடுக்கலாம்? நீங்கள் 18 எடுத்திங்கன்னா 6ஆலையும் வகுப்படும், 9ஆல் வகுப்படும், ஆனால் 12ஆல் வகுப்படாது. சரிங்களா? ஸோ 24 எடுத்திங்கன்னா 6ஆல் வகுப்படும், 12ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படாது. ஸோ 36 அப்படிங்கிறது தான் மிகச்சிறிய எண், இந்த 3 எண்களாலையுமே வகுப்படக்கூடியது. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த எண் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். டைப் 2ல் எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றால் வகுக்கும்போது இல்லை வகுப்படும் போது கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய அல்லது மிகப்பெரிய எண் இலை எண்ணை காண்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம நேற்று ஃபுல்லாக பார்த்துருப்போம். சரிங்களா? மிகப்பெரிய எண் என்ன, மிகச்சிறிய எண் என்ன, ஸோ நம்ம ஏன் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அந்த இடத்துல, மிகச்சிறிய எண் கேட்கும் போதும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், மிகப்பெரிய எண் கேட்கும் போதும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். சரியா? நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே வகுக்கும் இந்த எண்கள் வந்து வகுப்படக்கூடிய எண்கள். ஸோ எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றால் வகுக்கப்படக்கூடிய எண்கள். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய எண்கள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே மல்டிபிள்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எல்சிஎம். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையில் தான் நமக்கு வந்து இப்போது இதே வந்து உங்களுக்கு டைப் 1ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இங்கே ஹெச்சிஎஃப் ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹெச்சிஎஃப் இருக்கிற கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பார்ட் 1ல் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, 6 9 மற்றும் 12 ஆகியவற்றால் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு பார்த்தோம். இது ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 9 மற்றும் 12 சரிங்களா ஆகியவற்றை வகுக்கும். சரிங்களா? ஆகியவற்றை வகுக்கும் மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்களா, மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் அதுலேயே சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ என்னென்னா, வகுக்கும் எண்ணா இல்லை வகுப்படக்கூடிய எண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 9 மற்றும் 12 ஆகியவற்றால் வகுப்படக்கூடிய எண். ஸோ சொல்லிட்டேன். ஸோ 36 அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் வகுக்கும். ஆனால் ஹெச்சிஎஃப்ல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே போல் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், 12 18 30 சரிங்களா? இந்த எண்களை ஸோ நம்ம என்னென்னா இந்த எண்களை வகுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த 3 எண்களையும் காமனாக வகுக்கக்கூடிய சரிங்களா காமனாக வகுக்கக்கூடிய ஒரு எண் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 3 எண்களால் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த எண்ணை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே என்னென்னா இந்த 3 எண்களை வகுக்கக்கூடிய ஒரு எண். ஸோ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 எண்களையும் கரெக்டாக வகுக்கக்கூடிய ஒரு எண் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே வகுத்திய இங்கே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த எண்களால் வகுக்கக்கூடிய எண் கொடுத்துருந்தாங்க. நம்ம வகுப்படக்கூடிய எண்ணை கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இங்கே வகுப்படக்கூடிய எண்ணை கொடுத்துட்டாங்க. எந்த எண் வகுக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எங்கே ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எங்கே எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹெச்சிஎஃப் கான்செப்ட் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்சிஎம் கான்செப்ட் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ டைப் 2 பார்த்துட்ருக்கோம். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய அல்லது மிகப்பெரிய எண் இலக்க எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுதான் வந்து இந்த ஃபார்மேட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேட் சரிங்களா. ஸோ எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றால் வகுப்படும் சரிங்களா. ஸோ இந்த எண்களால் வகுப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு எண் இருக்கும். ஸோ அந்த எண் வந்து சரிங்களா ஒரு எண் இருக்கும். அந்த எண் வந்து இந்த 3 எண்களாலையும் வகுப்படும் சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய எண் என்ன கேட்குறாங்க, அந்த எண் வந்து எண் இலக்க எண், ஒரு இலக்க எண்ணாக இருக்கலாம், 2 இலக்க எண்ணாக இருக்கலாம், 3 இலக்க எண்ணாக இருக்கலாம், 4, 5 அப்படி. ஸோ அந்த 5 இலக்க எண்ணில் மிகச்சிறிய எண் எது, மிகப்பெரிய எண் எது, அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நேற்று நம்ம பார்த்த கான்செப்ட் தான். ஸோ இன்றைக்கி அதில் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் நேற்று நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ரிமைண்டர் இருக்கக்கூடிய கான்செப்ட் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைப் 2ல் 6, 9 மற்றும் 12 6, 9 மற்றும் 12 ஆகியவற்றால் வகுப்படும் மிகச்சிறிய அல்லது மிகப்பெரிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்னென்ன கான்செப்ட், இந்த எண்களால் வகுப்படும் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போது இங்கே என்ன எண் கேட்டிருக்காங்க, 3 இலக்க எண் கேட்டிருக்காங்க. ஸோ 3 இலக்க எண்களில் ஸோ மிகச்சிறிய எண் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மிகப்பெரிய எண் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணு பார்க்கலாம். மிகச்சிறிய எண் 3 இலக்க எண் எது, 100 சரிங்களா. ஸோ இப்போது இந்த 3 எண்களுக்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் புரியுதுங்களா. 6, 9, 12. ஸோ இந்த 3 எண்களுக்கும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன கிடைக்கும், 3, 2, 3, 4 சேம் தான், ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ 6, 18, 36. ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்குது, 36 கிடைக்குது சரிங்களா. இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிகச்சிறிய 3 இலக்க எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 3 எண்களெல்லாம் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற 3 இலக்க எண் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 100 அப்படிங்கிறது மிகச்சிறிய 3 இலக்க எண் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை 36ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை முறை டிவைட் ஆகும், 2 முறை டிவைட் ஆகும், 72 சரிங்களா. ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், தெரியுங்கிறத விட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சரிங்களா. அப்போது இதனால் வகுப்படக்கூடிய இது 2 இலக்க எண் சரிங்களா. கரெக்டாக வகுப்படக்கூடிய 3 இலக்க எண் அப்படிங்கிறது இப்போ வேணும் நமக்கு. ஸோ என்னென்னா 2 நமக்கு 72 தெரிஞ்சது. ஸோ 2ஓட 1 கூட்டிக்கோங்க, 3, 3 × 36 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வகுப்படக்கூடிய 3 இலக்க எண் கிடைச்சிரும். ஸோ 108 அப்படிங்கிறது தான் இந்த 3 எண்களாலும் 6, 9 மற்றும் 12ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் சரிங்களா. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இது 6, 9 மற்றும் 12 ஆகியவற்றால் வகுப்படும் மிகச்சிறிய 2 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 72 சூஸ் பண்ணியிருக்கலாம் புரியுதுங்களா. 2 இலக்க மிகப்பெரிய 2 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 72 சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் வந்து 72 இருந்திருக்கும் சரிங்களா. ஏன்னா 72க்கு மேலே போயிட்டால் 108 வந்துடும். இது 3 இலக்க எண். நம்ம 3 இலக்க எண்ணில் எக்ஸாக்டாக வகுப்படக்கூடிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 72 தான், அந்த 3 எண்களால் சரிங்களா. அது வந்து 2 இலக்க எண் கேட்டிருந்தனால. இப்போது மிகப்பெரிய 3 இலக்க எண் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது, 999 இல்லையா. ஏன்னா 1000 அப்படிங்கிறது 4 இலக்க எண் ஆயிரும். ஸோ 999 அப்படிங்கிறது வந்து 3 இலக்க எண் இல்லையா. ஸோ இப்போது இதை வந்து நம்ம எதனால் வகுப்பு போகிறோம், 36ஆல் வகுக்க போகிறோம். நமக்கு கிடைச்சிருக்குது என்ன, 36 எல்சிஎம். ஸோ 36ஆல் வகுக்க போகிறோம். ஸோ 36ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும், ஸோ 72 வரும். ஸோ மீதி 7, 2, ஸோ 9. ஸோ இங்கே எத்தனை முறை வரும், 7 முறை வரும் சரிங்களா. 7 முறை பண்ணோம்னா நமக்கு ஸோ இது கண்டுபிடிக்கணும்னு தெரியல. ஏன்னா 8 24 240, 8 48 280க்கு மேலே போயிடும். ஸோ 7 முறை வகுப்படும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் எக்ஸாக்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ 27 நமக்கு கோஷன்ஸ் கிடைக்கும் சரிங்களா. கோஷன் ரிமைண்டர் தான் நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா. இப்போது 27 கோஷன் கிடச்சிது. ஸோ எல்லாத்துலேயுமே அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கேயும் கோஷன் வந்து 2 அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்,
அதோட அடுத்த எண் ஒரு 3 1 ஆட் பண்ணி அதால் அந்த எல்சிஎம்மை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, கோஷன்ட் 27 கிடச்சிருக்கு. ஸோ 27ஓட 27ஆல் எக்ஸாக்டாக 36 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் நமக்கு வந்து அந்த மிக பெரிய 3 இலக்க எண். சரிங்களா. இப்போ பாருங்கள் 27 × 36 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண் வந்து 972 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 3 இலக்க எண். சரிங்களா. ஸோ 27 அப்படிங்கிறது கோஷன் கிடச்சிது. அதுலேருந்து நம்ம அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 27 36 மல்டிபிள்ஸ் வச்சு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா. எக்ஸாக்டாக வகுப்படக்கூடிய 3 இலக்க எண் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயே மிகப்பெரிய 4 இலக்க எண், அதாவது மிகப்பெரிய இல்லை, மிகப்பெரிய 3 இலக்க எண் 972. மிகச்சிறிய 4 இலக்க எண் அப்படின்னா புரியுதுங்களா. ஸோ 27ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க. 28 × 36. சரிங்களா. ஸோ இது பண்ணிங்கன்னா மிகப்பெரிய, அதாவது மிகச்சிறிய 4 இலக்க எண் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இது ஒன்றை வச்சு நான் எல்லா கான்செப்டும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ மிகப்பெரிய மிகச்சிறிய 2 எண்ணும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 3 இலக்க எண்ணில் மிகப்பெரிய எண் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மிகச்சிறிய எண் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா. அதே போல் மிகப்பெரிய எண்கள் வந்து அடுத்த டிஜிட்டில் எப்படி அந்த கொஷின்ஸ் மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா. ஸோ இது கண்டிப்பாக புரியும். புரியலன்னா திருப்பி இந்த வீடியோவை திருப்பி வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கிளியராக புரியும். சரிங்களா. ஸோ அடுத்து டைப் 3 பார்க்கலாம். டைப் 3ல் பாருங்கள், எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றால் வகுக்கும் போது ஒரே மீதியை தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே வந்து ரிமைண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. எக்ஸு ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றால் இந்த எண்களால் வகுக்கும் போது ஒரே மாதிரியான மீதி. சரிங்களா. சேம் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. 3 எண்களால் வகுக்கும்போது ஒரே மாதிரியான ரிமைண்டர் கிடைக்கும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இது ஒரு டைப், இதுலேருந்து தேர்ட் டைப். சரிங்களா. ஸோ அதில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6 15 மற்றும் 18 ஆகியவற்றால் வகுக்கும் போது மீதி 5 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிகச்சிறிய எண் அப்படிங்கிறதுனால எல்சிஎம், ஸோ வகுக்கும் போது அப்படிங்கிற கான்செப்ட்னால நம்ம வந்து எல்சிஎம் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இதில் வந்து 6 15 and 18. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 3 2 5 and 6. ஸோ again 2 1 5 3. ஸோ இது இப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 6 30 3 90 நமக்கு கிடச்சிரும். ஸோ எல்சிஎம் வந்து இதுக்கு 90. ஸோ எல்சிஎம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதுக்கு மேலே எப்படி கண்டுபிடி வகுக்கும்போது மீதி 5 தரக்கூடிய மிகச்சிறிய எண். இந்த 3 எண்களாலையும் வகுக்கும்போது 5 மீதியை தரக்கூடியது. சரிங்களா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இது கூட +5 அந்த ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் 6 ரிமைண்டர். ஸோ அந்த எல்சிஎம்மோட அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய எண் தான் அந்த எண். ஸோ 95. ஸோ நம்ம ஆன்சரை செக் பண்ண பாருங்கள். இப்போது 6ஆல் வகுத்தா நமக்கு எவ்வளோ மீதி தரணும், 5 தரணும். 15ஆல் வகுக்கும்போது எவ்வளோ மீதி தரணும், 5 தரணும். 18ஆல் வகுக்கும்போது மீதி எவ்வளோ வரணும், 5 வரணும். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரில் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ 6ஆல் வகுக்கிறோம், 15 6 90, மீதி எவ்வளோ கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ இப்போ மறுபடியும் 15ஆல் வகுக்கிறோம். சரிங்களா. அப்போது 15 6 90, ஸோ மீதி எவ்வளோ கிடைக்கும், 5 கிடைக்கும். 18ஆல் வகுக்க போகிறோம், 18 5 90, மீதி எவ்வளோ கிடைக்கும், 5 கிடைக்கும். சரிங்களா. கரெக்டாக வருதுங்களா. அந்த 3 இதுலேயும் 3 கண்டிஷன்லேயும் நமக்கு அந்த மீதி 5 வருதுங்களா. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட். ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மீதி கேட்கும்போது நம்ம 5 மீதி 5 வரக்கூடிய என்னன்னா நம்ம 5 ஆட் கூட எல்சிஎம் கூட 5 ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ அடுத்த மாடல் பாருங்கள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கான ஆன்சரை நான் வந்து அப்புறம் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா. கொஸ்டின் பாருங்கள். 12 16 24 மற்றும் 36 ஆகியவற்றால் வகுக்கும் போது மீதி 7 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா.
ஸோ ட்ரை பண்ணுங்கள். சரி, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 12 மற்றும் 16, 24 மற்றும் 36. ஸோ இந்த 4 எண்களால் வகுக்கும்போது மீதி 7 தரணும். ஸோ இது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 12, 16, 24, 36 இந்த 4 எண்களுக்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, மிகச்சிறிய எண் இந்த 4 எண்களால் வகுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வகுப்படக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா எல்சிஎம் என்ன வரும்? ஸோ எல்சிஎம் பண்ணுங்கள். 4, 3, 4, 6, 9. So again 3, 1, 4, 2, 3. ஸோ 2ஆல் பண்ணிங்கன்னா 1, 2, 1, 3. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4, 12, 2, 24, 24, 6. ஸோ 144. ஸோ 48 into 3 144 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் வந்து 144. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து மீதி 7 வரணும். ஸோ மீதி 7 வரணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் கூட அந்த மீதி 7 ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 151. ஸோ 150 எண் தான் அந்த எண், மிகச்சிறிய எண். வேணால் செக் பண்ணி பாருங்கள். 12ஆல் வகுக்கும் போடும்போது மீதி 7 வருதான்னு பாருங்கள். 12ஆல் வகுத்து என்ன வரும்? 12 into 12 144. மீதி எவ்வளோ இருக்குது? 7 இருக்கா? சரிங்களா? ஸோ அதே மாதிரி எல்லா நம்பருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் 151 வந்திருந்ததுன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் புரியலனா திருப்பி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அடுத்த மாடல் பார்க்கலாம். டைப் 4 கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றால் வகுக்கும் போது மீதி ஏபிசி மற்றும் சிஐ தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. ஸோ முன்ன என்ன பார்த்தோம்? காமனாக ஒரே ஒரு ரிமைண்டர். சரிங்களா? அதாவது ஆர் வந்து கொடுத்துருந்தாங்க, 7, 5ன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக 3க்குமே வந்து ஒரே மீதியை தரக்கூடிய எண்ணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எண் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மீதி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஏபிசி தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 எண்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். 2, 3, 4, 5 மற்றும் அதாவது 2, 3, 4, 5 மற்றும் 6 ஆகியவற்றால் வகுக்கும் போது மீதிகள் முறையே 1, 2, 3, 4 மற்றும் 5 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எண்களெல்லாம் வகுக்கும் போது மீதி வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வருது. சரிங்களா? முன்ன வந்து ஒரே ஒரு மீதி கொடுத்துருந்தாங்க, 5 அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எண்களால் வகுக்கும்போது 5ன்றதுனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த கொடுத்துருக்கிற எண்களுக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு மீதி கொடுத்துருந்தாங்களே அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீதி கிடைக்குது. ஸோ அப்போ அந்த மீதியை தரக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 2, 3, 4, 5. ஸோ இதுக்கான மீதி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுக்கு பொதுவான வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பொதுவான வித்தியாசம் இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2க்கும் சாரி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போது 2க்கும் 1க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 1. 3க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 1. 4க்கும் 3க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 1. 5க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 1. 6க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 1. ஏன்னா இதுக்கான மீதி தான் இது. ஸோ 3க்கான மீதி. ஸோ அந்த மீதிகள் முறையே, ஸோ இந்த எண்களுக்கான மீதிகள் முறையே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அதுக்குள்ளான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவான டிஃப்ரென்ஸ் 1 அப்படின்னு வருது. சரிங்களா? இந்த கொடுத்துருக்கிற எண்களுக்கான வித்தியாசம் வந்து 1ன்னு வருது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2, 3, 4, 5, 6 இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சேம் எல்சிஎம் தான் பண்ண போகிறோம். ஸோ 2, 3, 4, 5, 6. ஸோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 2, 1. ஸோ 3, 2 and 5 and 3. ஸோ again 3ஆல் பண்ணுவீங்க. 1, 1, 2, 5, 1. ஸோ 2, 6, 6, 2, 12, 12, 60. ஸோ எல்சிஎம் 60. சரிங்களா? ஸோ இது இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காமன் மல்டிபிள் என்னன்னு சொல்லிட்டு 60. ஸோ டைரெக்டாக பண்ணிடலாம்.
சரிங்களா. ஸோ எல்சிஎம் தான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எந்த கான்செப்ட் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ, ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்சிஎம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன எல்சிஎம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிறதுக்கான எல்சிஎம் 60 சரிங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் காமனாக இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம். 1 அப்படிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் சரிங்களா. ஸோ அந்த காமன் டிஃப்ரென்ஸை 1 மைனஸ் பண்ணிடுங்க வந்திருக்கிற எல்சிஎம்லேருந்து. ஸோ 59 தான் உங்களுக்கு வேண்டிய மிகச்சிறிய எண். ஸோ இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். 59 2ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், மீதி 1 வரணும். 2ஆல் வகுத்து பாருங்கள், 58 கிடைக்கும். எக்ஸாக்டாக வகுத்தா 58 கிடைக்கும். மீதி என்ன வரும், 1 வரும். வருதா, ஃபாலோ பண்ணுதா? அடுத்து பாருங்கள், 3ஆல் வகுக்கிறீங்க. 3ஆல் வகுத்தா என்ன வரும், 57 வரும். 57ல் மீதி எவ்வளோ வரணும் நமக்கு, 2 வருதா, கரெக்டாக வருது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, 4ஆல் வகுக்க போகிறீங்க. 59 4ஆல் வகுத்தா என்ன வரும், 56 வரும். 6 வரும். மீதி எவ்வளோ வரும், 3 கிடைக்கும். எக்ஸாக்டாக 56 டேபிளில் வருது. ஸோ மீதி 3 கிடைக்குது. கரெக்டாக வருதுங்களா? அடுத்து 5ஆல் வகுக்கிறீங்க. 11 55. மீதி எவ்வளோ வரும், 4 வரும். ஸோ இதுவும் ஃபாலோ ஆகுதுங்களா? 6ஆல் வகுக்கிறீங்க. 9 54 வரும். மீதி எவ்வளோ கிடைக்கணும், 5. கரெக்டாக இருக்கா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து எல்சிஎம்லேருந்து அந்த பொது டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணிட்டா வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ இதே போல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்சிஎம்மில் வந்து எல்லா கான்செப்டையுமே வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டால் என்ன மாதிரியான எல்சிஎம் எங்கே எடுக்கணும், எந்த கொஷின்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்கணும், எப்படி வந்து அந்த என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா திருப்பி இன்னொரு டைம் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் சரிங்களா. எஸ்சிஎஃப் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் எஸ்சிஎஃப் வந்து தனியாக பண்ணுறேன். ஸோ எல்சிஎம் கான்செப்ட் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட் வந்து எல்சிஎம் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எஸ்சிஎஃப் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட சரிங்களா. எங்களோட சேனல் அதிகமான டீமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.